வணக்கம் நண்பர்களே. சில ஷேர் பற்றி நியூஸ் வந்திருக்கு அண்ட் ஜென்ரிக்கும் சில நியூஸ் இருக்குது. அது என்ன ஒன்று பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க வந்து இந்தியா நேவிக்கான டிஃபென்ஸ் HVAC தொழிற்சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் HVACனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷன். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா கப்பலில் பொதுவாக யூஸ் பண்ணுங்க. கப்பல் இருக்கட்டும், சப்மரைன் இருக்கணும், அதாவது நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் ரேடார் சிஸ்டம், இது எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சப்மரைனில் 50+ இல்லை 100+ பீப்புள் இருப்பாங்க. அங்கே இருக்கும் அதுவும் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சரியான காற்று, கரெக்டான வெப்பநிலை எல்லாமே இருந்தால் தான் உள்ளே ஊர் வாழ முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் HVAC அப்படிங்கிறது. அதை பண்ணுற ஒன் ஆஃப் த நிறுவனம் வந்து இதாங்க இந்த கம்பெனி, ஸ்ரீ ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்லர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் பிளான்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் ட்ரங்கி, HVAC அண்ட் ஆர் சொல்யூஷன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பேனல். இந்த மாதிரி ஒரு 3 செக்மெண்ட் வச்சு தான் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. 35 வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குங்க. அது இல்லாமல் லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ்க்கு ஒரு கீ ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 2025 லிஸ்ட் ஆச்சு இந்த கம்பெனி. ஓகேங்களா, இது ஒரு குட் கம்பெனி ஆக்சுவலாக. ஆனால் இப்போ பாருங்கள், இது ஒரு ரேட்டு பாருங்கள், 361. பயங்கர அப்பில் இருக்குது. 150 அண்ட் 150 கீழே இருக்கும்போது வாங்கியிருந்தீங்கன்னா குட்டுங்க. ஸோ வெயிட் பண்ணி வேணா வாங்கலாம், அவசரப்பட்டு வாங்க வேணா. RSI கிட்டத்தட்ட 70 கிட்ட போயிடுச்சு. ஓவர் பாட்டில் சுச்சுவேஷன் படி யாரும் வாங்க வேண்டாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றம் பண்ணுவோம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேவல் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ஒரே ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருந்தாங்க. வேறு எந்த கம்பெனிக்கும் இந்த மாதிரி நேவல் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதான் நான் சொன்னல, இந்த நேவல் கப்பலில் இருக்கக்கு இந்த HVAC சப்ளை பண்ணுற ஒரே கம்பெனி இது மட்டும்தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் சாதாரா அப்படிங்கிற ஒரு மாடல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூன் 20, 2024 ஒரு புதுசாக ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறாங்க. 6 ஏக்கரில் கிட்டத்தட்ட 50,000 ஸ்கொயர் ஃபீட் மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ் வச்சு பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ரோபோட்டிக் வெல்டிங், அப்புறம் இந்த லேசர் கட்டிங், ப்ரிசிஷியஸ் பெண்டிங், அப்புறம் வந்து ஷார்ட் பிளாஸ்டிங், மாடர்ன் பெயிண்ட் ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய மிஷினுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது எல்லாமே இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் அந்த ஸ்டாண்டர்ட் படி வச்சுருக்காங்க. ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க. உங்களோட ஃபைனான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2026 PAT 21 கோடிங்க. ஸோ இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 64% கொடுத்துருக்கு. டர்ன் ஓவர் 50% உயர்ந்திருக்குங்க. அண்ட் இவங்களோட ஆர்டர் புக் வந்து பயங்கரம் வளர்ந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 770 கோடிக்கு ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. ஆர்டர் புக் வந்து 271 கோடி இருக்குங்க. இது வந்து ரெவன்யூ 1.8 மடங்கு இருக்கு. அண்ட் டிஃபென்ஸ் HVAC மார்க்கெட்டில் 64% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுற கம்பெனி இதுங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் 40% CAGR வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது இப்போ இந்த டேட்டா சென்டர் இருக்குது உங்களுக்கு பெரிய இன்னொரு ட்ரிவன். இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு புதிய க்ரோத் டிரைவராக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இந்த டேட்டா சென்டர் வந்து இவங்களுக்கு புதிய க்ரோத் டிரைவராக இருக்குங்க. ஏன்னா டிஃபென்ஸில் எப்படி இன்ஜினியர் கிரெடிபிலிட்டி பயன்படுத்துகிறோம், அதே மாதிரியே என்ன பண்ணுறாங்க, டேட்டா சென்டரில் கூலிங் மார்க்கெட்டில் இவங்க பயன்படுறாங்க. சும்மாட்டா ஸ்ட்ராட்டஜிக்காக பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த டேட்டா சென்டர்லேயே இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பாக நிறைய கம்பெனி வராங்க. இந்த கூலிங் மெக்கானிசம் இவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இவங்க கப்பல் சப்மரைன்லேயே ஹேண்டில் பண்ணும்போது டேட்டா சென்டர் ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படிங்கிறதா இங்கே வருது. ஸோ எங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், இன்னொரு பக்கம் டேட்டா சென்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்க கம்பெனி இது. அதனால தான் இந்த கம்பெனி பற்றி நான் கொண்டு வந்தேன். பட் இவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டலுங்க. கிட்டத்தட்ட 570 நாளில் இருந்துச்சு, இப்போ அது 320 நாளாக குறைச்சிருக்காங்க. பட் இன்னும் குறைக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் ஆர்டரை கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நீங்கள் ஏன்னா நிறைய டெஸ்ட் பண்ணி அக்யூரேட்டாக பண்ணுவாங்க. அதனால தான் டைம் இருக்குது. பட் இன்னும் அதை அவங்க குறைச்சாங்கன்னா இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் தாங்க. ஸோ சூப்பர் கம்பெனி, பட் ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி ஒரு டிப் இருந்தால் வாங்கலாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்து சின்டெக்ஸ்லேருந்து வந்திருக்குங்க. அண்ட் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1931 குஜராத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிங்க. இதுலேயே உலகத்திலே மிகப்பெரிய பிளாஸ்டிக் வாட்டர் டேங்காக இது வந்து வந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா 2019, 2021 பயங்கரமான கடன். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிருக்கு. 2023 வெல்ஸ்பன் குரூப் இருக்குல்ல, அவங்க தான் சின்டெக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 1251 கோடிக்கு வந்து வாங்கிட்டாங்க. நவ் பார்ட் ஆஃப் வெல்ஸ்பன் குரூப். ஓகே, இந்த கம்பெனி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்ஸ்பன் குரூப் வந்து இந்த சின்டெக்ஸை வந்து தொட்டி பிராண்ட்ல இருந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக மாற்ற போகிறாங்க. ஸோ சின்டெக்ஸ் 2.0 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்காக இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட்டாக மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய போகிறோம். இதுக்காக வெல்ஸ்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2355 கோடி முதலீடு செய்கிறாங்க. இந்த கம்பெனி வாங்குறதுக்கு அவங்க 1251 கோடி தான் செலவு பண்ணாங்க. பட் அதை இந்த மாதிரி ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக மாற்றுறதுக்கு 2355 கோடி செலவு பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கம்பெனி நடக்கிறது. பைப்ஸ், ஃபிட்டிங் அண்ட் ஸ்பெசிஃபிக் டேங்க்ஸ், சூவேஜ் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரே பிராண்டாக கொண்டு வர இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 3 ஸ்ட்ராட்டஜி பில்லர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உற்பி ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆன்டி வைரஸ், ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி அலர்ஜி, இந்த மாதிரி எதுவும் வராத மாதிரி ஹெல்த்தாக நாங்கள் ஒரு
ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து இனோவேட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பிராண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ 50% ட்ரஸ்ட் இருக்கா, அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இது வந்து டெக் எனேபிள் பிளாட்ஃபார்ம் மாற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ். வெல்ஸ்பன் வந்து குளோபலாக மேனுஃபேக்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அது கூட இது சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸலன்ட் கம்பெனியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ வந்து இது வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன் அப்புறம் ஸ்வச் பாரத், இந்த ரெண்டுமே ரூரல் இந்தியாவில் பைப் வாட்டருக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு நிறைய செலவு பண்ணுது. அர்பன் ஏரியாவில் வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணுது. ஸோ நீங்கள் ரூரல் அர்பன் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மெட்டீரியல் செக்டரில் 7.56 CAGR வந்து வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால வெல்ஸ்பன் வந்து இந்த சிண்டெக்ஸ் எல்லாரும் தெரிஞ்ச பிராண்ட் இல்லையா, அதனால இதை விட ஈஸியாக இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் நம்ம பயங்கரம் வளரலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. பார்க்கலாம், இது ஒரு நல்ல நியூஸ். பட் அவங்க இது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சவால் விடுற மாதிரி அஸ்ட்ரல், பிரின்ஸ் பைப்பு, அவங்க ஆல்ரெடி நிறைய இந்த ஏரியாவிலே ரொம்ப காலம் இருக்கிறால அவங்க எல்லாமே தெரியும். பயங்கரமான காம்படிஷன் கொடுப்பாங்க. ஏற்கனவே பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ சிண்டெக்ஸ் வந்து இதெல்லாம் தாண்டி எப்படி இங்கே வரும் அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கினது வந்து இதுதான் வெல்ஸ்பன். அந்த வெல்ஸ்பன் பாருங்களேன், வெல்ஸ்பன் கார்ப் லிமிடெட் தான். இது வந்து கரெக்டாக ஒரு கன்சல்டேஷன் பேஸில் போயிட்டு இருக்கு. ஓவர் பாட் போயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 70க்கு மேலே போயிட்டு இப்போ தான் 70 கீழே வந்திருக்கு. பட் இது கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் லெவல் நிற்கிற பார்த்தீங்களா. ஸோ யாராவது ட்ரேடிங் பண்ணணும்னா இந்த கம்பெனி கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கூட யூஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சன்ஃபார்மா என்ன நியூஸ்னா, இனோவா கேர் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை 271 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் 100% கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஜூன் 31, 2027 டீல் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனோவா கேர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ட்ரக் அப்புறம் வந்து நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட் பண்றதுல வந்து ஒரு முக்கியமான கம்பெனிங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இவங்களை வந்து சன்ஃபார்மா வாங்கினால மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் பெருசாக பண்ணணும் அவசியம் இல்லை, இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான், மேனுஃபேக்சர் பண்றது கம்பெனி இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சன்ஃபார்மா வந்து இப்போ 2 டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ல வந்து ஆர்கானா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்க, நம்ம கூட நியூஸ் பார்த்தோம். அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, உமன்ஸ் ஹெல்த் அப்புறம் ஸ்பெஷாலிட்டி ட்ரக் பண்றதுல ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அதை வாங்கி உமன்ஸ் ஹெல்த் ஸ்பெஷாலிட்டி ட்ரக்லாம் அவங்க இல்லை, அதில் பார்ட்டாக ஆகிட்டாங்க. அதே மாதிரி அவங்க இல்லாத இன்னொரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிராண்டட் ஜெனரிக்லையும் நியூட்ரிஷனும் அவங்க இல்லை. அதுக்கு தான் இந்த இனோவா கேரை வாங்கி அந்த கேட்டகரியிலும் அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக வராங்க. ஸோ 2 டைரக்ஷனும் அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏன் வந்து இவங்க பொதுவாகவே சன்ஃபார்மா நிறைய கம்பெனியை வாங்குவாங்க, அதனால அந்த கம்பெனி ஷேர் கீழே போயிருக்கு, பல முறை மேலேயும் வந்திருக்கு. ஸோ ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற காம்படிஷனில் மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர ரொம்ப காலம் எடுத்துக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு, டாக்டர் கூட ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பிராண்ட் ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ணிருக்குன்னா அந்த கம்பெனி நீங்க வாங்கி அதை உங்க போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி ஆர்கானிக்கா பில்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் சன்ஃபார்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது சன்ஃபார்மாக்கு வந்து ஒரு குட் நியூஸ் தாங்க. பட் சன்ஃபார்மா உடனே வாங்கலாமான்லாம் கிடையாது, இதையும் நீங்க மாற்றம் பண்ணணும். இது மாற்றம் பண்ணாதான் நமக்கு தெரியும் இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கலாங்க. இந்த நியூஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.